எங்கே கை வச்சு எடுத்தாலும் அங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள். இந்த ஒரே ஒரு பாட்டில் வந்து இவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது. இன்னும் கீழே எல்லாம் பாருங்கள். 5 நாள் மட்டும்தான் ஆகும். ஆனால் மீன் அமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு 5 நாள்லேயே தயாராகிடும். நீங்கள் 5 நாள்லேயே நீங்கள் வந்து இது வந்து செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். செடிகள் வந்து நல்ல ஆரோக்கியமான மாதிரி 2 in 1 இது வந்து பயன்படும். இந்த நுண்ணுயிர் திரவத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். சார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக பெருகி இருக்கு இந்த திரவத்தில் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். விபி நேச்சுரலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மாடி தோட்டத்தில் நம்ம செடிகளை வளர்த்துட்டு வருவோம். அந்த செடிகளுக்கு நம்ம தொடர்ந்து உரங்கள் கரைசலெல்லாம் கொடுத்துட்டு தொடர்ந்து பராமரிச்சுட்டு வருவோம். செடிகளும் நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா அந்த செடிகளுடைய இலைகளெல்லாம் காஞ்சி திடீர்னு செடி செத்து போயிடும். எப்படா நம்ம நல்லா தான் வளர்த்துட்டு வந்தோம், உரங்களெல்லாம் கரெக்டாக கொடுத்தோம், ஆனால் செடி திடீர்னு காஞ்சி இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அப்போ பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம்னா, வேரழுகள் வந்து செடி இறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிடுவாங்க. நாமளும் அதை கேர் பண்ணிக்காமல் விட்டுருவோம். அப்போ இந்த செடி சாவறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அந்த மண்ணில் வந்து உயிரோட்டம் இல்லை, அதாவது நுண்ணுயிர்கள் அந்த மண்ணில் இல்லை அப்படின்றது தான் முக்கியமான காரணம். ஏன்னா நம்ம தண்ணி அந்த செடிக்கு ஊற்ற ஊற்ற அந்த மண் என்ன ஆகுதுன்னா இறுகி போயிடும். இறுகிட்டு அதில் வந்து காத்தோட்டம் இல்லாமல் அந்த வேர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்காம அந்த செடி வந்து இறந்து போயிடுது. இதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நுண்ணுயிர் திரவம்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை தயார் செஞ்சு நம்ம அந்த செடிகளுக்கு கொடுக்கும்போது இறக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய செடியும் உயிர் போயிடுச்சுக்கும். இது வந்து உண்மை. ஏன்னா நானே வந்து என் செடிகளுக்கு கொடுத்து அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த நுண்ணுயிர் திரவத்தை நாம் எப்படி தயார் செய்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த நுண்ணுயிர் திரவம் ரொம்ப சுலபமான முறையில் நாம் தயார் செய்யலாம். அந்த திரவத்தை நாம் தொடர்ந்து செடிகளுக்கு பயன்படுத்திட்டு வந்தோம்னா அந்த மண்ணும் வளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருகி மண்புழுவும் அதிகமாக அந்த மண்ணில் வரும். இந்த தகவலை நான் வந்து இந்த வீடியோவில் முழுமையாகவே சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விபி நேச்சுரலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் பதிவிடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நுண்ணுயிர் திரவத்தை தயாரிக்க தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா, வீட்டு சமையல் அறையில் நம்ம எப்பவுமே பார்க்குறது தான் சாதம் அடித்த கஞ்சி தண்ணி. இந்த கஞ்சி தண்ணி தான் நமக்கு வந்து இந்த நுண்ணுயிர் திரவம் தயாரிக்க முதல்ல பயன்படக்கூடியது. இந்த கஞ்சி தண்ணியில் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதால நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு தண்ணி. இது வந்து நாம் வீட்டில் சாதம் வடிக்கிறப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா நம்ம பழைய சாதம் பழைய சோறு சொல்லுவோங்க, அந்த பழைய சோறு கூட ஒரு 2 கை எடுத்து நம்ம அதில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியும் நாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா வெல்லம். இந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடையவும் நல்லா உற்பத்தியாகவும் இந்த இனிப்பு வந்து நாம் கலக்க வேண்டியதாக இருக்கும். இனிப்பு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நுண்ணுயிர்கள் நல்லா வந்து உற்பத்தி அதிகமாக ஆகும். அதனால் வந்து நம்ம இனிப்பை வந்து நம்ம அந்த கஞ்சி தண்ணியில் கலக்கணும். அப்போ நம்ம சர்க்கரையை வந்து மிக்ஸ் பண்ணோம். வெள்ளை சர்க்கரையை வந்து நம்ம மேக்சிமம் பயன்படுத்த மாட்டோம். வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு சத்துக்களும் இல்லை. நம்ம வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இதை வந்து நம்ம வந்து அந்த கஞ்சி தண்ணியில் கலக்கணும். ஏன்னா இந்த வெல்லம் நாட்டு சர்க்கரையில் வந்து இந்த சுக்ரோஸ் மட்டும் இல்லாமல் மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்து போன்ற தாது உப்புக்கள் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கிறதால இதை நுண்ணுயிர்கள் வந்து உணவாக உட்கொண்டு நல்லா பல்கி பெருகும். அப்போ இந்த திரவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் திரவமாக வந்து மாறும். இப்போ நம்ம சொன்ன 2 பொருளும் வந்து பார்த்தோம்னா நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்காக. ஒன்று வந்து இது கஞ்சி தண்ணியில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து வளரணும், அதுக்காக கஞ்சி தண்ணி. இந்த வெல்லம் வந்து நுண்ணுயிர்களுக்கு உணவு எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா சாப்பிட்டு சுறுசுறுப்பாக உற்பத்தி அதிகமாகிறதுக்காக இது. அப்போ நுண்ணுயிர் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மண். அதாவது நம்ம ஊர் பகுதிகளில் பார்த்தோம்னா பழமையான மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுக்கு கீழே இலைகள் உதிர்ந்து அந்த இலைகள் வந்து மக்கி அதுவே மண்ணாகி
அப்படியே அந்த இடத்துல வந்து இருக்கும். ஏன்னா நிழல் பாங்கான இடத்துலயும் இருக்கும். அப்ப அந்த மண்ணுல நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா இருக்கும். இப்ப இந்த மண்ணை நாம அங்கிருந்து கொண்டு வந்து, அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த இலைகளை தள்ளிட்டு அந்த மண்ணை கொண்டு வந்து நாம இந்த கஞ்சி தண்ணியில நம்ம போடும்போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இந்த கஞ்சி தண்ணியில வந்துடும். அப்ப அந்த கஞ்சி தண்ணியில அந்த நுண்ணுயிர்கள் வந்தவுடன் அதுக்கு தேவையான உணவை நாம வந்து இந்த வெள்ளத்தை வந்து நாம அதுல போடுறோம். அப்ப நுண்ணுயிர்கள் இந்த கஞ்சி தண்ணிக்குள்ள போய் அந்த வெள்ளத்தை வந்து அந்த இனிப்பை வந்து அந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு நல்லா சுறுசுறுப்பாகி கோடி கணக்கில் வந்து பார்த்தோம்னா இதுல வந்து நுண்ணுயிர்கள் வளர ஆரம்பிக்கும். அப்ப அது வந்து செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்குற மாதிரி ஒரு திரவமா மாறி அந்த வேர் பகுதியில் நம்ம ஊற்றும் போது அந்த மண்ணை வந்து நல்லா வளமாக்கும். அந்த மண்ணில் வந்து பார்த்தோம்னா மண்புழுக்கள் செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அந்த மண்ணில் அது கொடுக்கும். அப்ப இந்த திரவத்தை வந்து நாம தயார் செஞ்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்க போறோம். இது போல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இது போலதான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச சுலபமான பொருட்களை வச்சு, அதாவது இது மாதிரி சாதம் அடிச்ச கஞ்சி தண்ணி, சாணம், கோமியம், இது போல சுலபமா கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை இடுபொருட்களை வச்சு அவங்க உரமா தயாரிச்சு கரைசலா தயாரிச்சு விவசாயம் செஞ்சு அதை வந்து ஆரோக்கியமான முறையில் அறுவடை பண்ணி அவங்க சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரசாயன உரங்களை வந்து வாங்கி நம்ம செடிகளுக்கு போட்டு மண்ணை இறுக்கி, அது மட்டும் இல்லாமல் மண் வந்து மலட்டுத்தன்மையை அடைய வச்சு நம்ம அந்த செடிகளையும் சரி அந்த விவசாயத்தையும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம். அப்போ நம்ம இது போல இயற்கையான முறையில் சுலபமாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த சாதம் அடித்த கஞ்சி தண்ணி, இந்த மண், இந்த வெள்ளம்லாம் எவ்வளோ ஆகிட போதுங்க. இதெல்லாம் சுலபமாக கிடைக்கிறது தான். இதை வீட்டில் நம்மளே தயார் செஞ்சு நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக வரும். மாடி தோட்டத்தில் நீங்கள் இது போல் திரவங்களை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாகவே சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நம்ம எப்படி வந்து செய்கிறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சக்தி வாய்ந்த திரவத்தை நம்ம தயார் செய்ய முதல்ல நமக்கு ஒரு வாளி வேணும். இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் வாளி எடுத்திருக்கேன். இந்த வாளியும் பார்த்தோம்னா நாம இந்த உலோகம், ஸ்டீலு, அலுமினியம் இது போல வாளிகளை எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நொதித்தல் பாக்டீரியான் போது உருவாகும் அமிலங்கள் வந்து பார்த்தோம்னா உலோகத்தினோடு வினை புரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து சாகடிச்சிடும். அப்போ நாம் வந்து இந்த பிளாஸ்டிக் வாளி அப்படி இல்லைன்னா மண்பானையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து பயன்படுத்தும் போது நுண்ணுயிர்களுக்கு எதுவும் ஆகாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளாஸ்டிக் வாளியை வந்து எடுத்திருக்கேன். இந்த வாளியை வந்து நம்ம சோப் போட்டெல்லாம் கழுவக்கூடாது. சோப் போட்டெல்லாம் கழுவாங்க. ஏன்னா சோப் போட்டு கழுவணும்னா அதில் வந்து அதுலேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம சுடு தண்ணியில் மட்டும் போட்டு நல்லா அலசி இந்த வாளியை நான் வச்சுருக்கேன். நம்ம சுடு தண்ணி போட்டு அலசி இந்த வாளியை நாம் எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கஞ்சி தண்ணி, சாதம் அடித்த கஞ்சி தண்ணி, நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் வந்து இருக்குது. இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த பழைய சாதத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை வந்து நான் இந்த டப்பாவில் இருக்கு பாருங்க, இதை நான் எடுத்துக்கிட்டேன். இதை என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த பிளாஸ்டிக் வாளியில் முழுமையாக ஊற்றிடுறேன். கஞ்சி தண்ணியை பொறுத்தவரையில் நம்ம வந்து வெறும் கஞ்சி தண்ணியை நம்ம ஒரு 2-3 நாள் சேவ் பண்ணி வச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது பல்வேறு நன்மைகள் வந்து நடக்கும். ஆனால் இந்த முறையில் நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செடிகளும் நல்ல ஆரோக்கியமான முறையில் வளரும். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் வாளியில் கஞ்சி தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். இப்போ அது கூட நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெள்ளத்தை வந்து நம்ம இந்த கஞ்சி தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். வெள்ளத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு லெமன் சைஸ் வெல்லம் அப்படின்றது தான் நம்மளே ஒரு கையில் இவ்வளோ சைஸ் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளோ திரவம் தான் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 லிட்டரில் 1.5 லிட்டரில் வந்து தண்ணி அதாவது கஞ்சி தண்ணியை எடுத்து நான் அதில் வந்து குறிப்பிட்ட அளவு வெல்லம் நான் வந்து 1.5 லிட்டருக்கு எவ்வளோ வெல்லம் போடுற பாருங்க. இவ்வளோ வெள்ளத்தை வந்து நான் வந்து இதில் நான் போட்டுடுறேன். இப்போ முதல்ல நான் வந்து இதில் வந்து இந்த சோறு வடித்த கஞ்சி தண்ணி, இப்போ வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சோறு வடித்த கஞ்சி தண்ணியில் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதை வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டு வளரும். அதே போல் அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவு வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நுண்ணுயிரை நம்ம கொண்டு வந்து இந்த தண்ணியில் நம்ம விடணும். அப்போ வந்து நுண்ணுயிரை வந்து நம்ம கொண்டு வந்து விடணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண், தோட்ட மண் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் மரத்துக்கு அடியில் போய் நம்ம கொண்டு வந்தோம்னா, அந்த பழமையான மரத்துக்கு அடியில் கொண்டு வந்தோம்னா அந்த மண் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும்.
அதில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மண்ணை கொண்டு வந்து நம்ம ஒரு 2 கைப்பிடி வந்து நம்ம இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு குச்சியை எடுத்து அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து பார்த்தோம்னா கலக்கி விடணும். இந்த கலக்கிற முறையும் பார்த்தோம்னா நம்ம கிளாக் வைஸாக கலக்கணும். அதாவது நம்ம கடிகாரத்தில் எப்படி முள்ளு சுற்றுமோ அந்த மாதிரி இதில் நம்ம கலக்கணும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த திரவத்தோட நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 5 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து முழுமையாக வந்து கவர் பண்ணிடணும், மூடிடணும். அதை மூடுறதும் வந்து பார்த்தோம்னா ஒரு காட்டன் துணியால் மூடணும். ஆனால் காட்டன் துணியால் மூடும்போது தான் உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு வந்து சுவாசம் கிடைக்கும், உள்ளே வந்து காற்று போகும். அப்போ தான் நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக வளரும். இப்போ இந்த வாளி மேலே இந்த காட்டன் துணியை வச்சு மூடிடுறோம். இந்த காட்டன் துணியை வச்சு மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கயிறு போட்டு கட்டிடுறோம். கயிறு போட்டு கட்டிட்டு நம்ம தினமும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி எடுத்து இந்த துணியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த குச்சால் எடுத்து திருப்பவும் நம்ம 2 வேளையும் நம்ம கிளறி விடணும். இந்த காட்டன் துணி நம்ம மேலே எதுக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து நுண்ணுயிர்கள் வளரும்போது அந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து காற்று வேணும், சுவாசம் வேணும். அதனால வந்து இந்த காட்டன் துணியில் வந்து காற்று வந்து உள்ளே போகும். ஆனால் தூசு பூச்சி தான் வந்து எதுவுமே உள்ளே போகாது. அதே போல் அந்த திரவம் வந்து நொதித்தல் பாக்டீரியா ஆகும்போது அமிலம் வந்து வெளியே வந்து கக்கும். அப்போ வந்து அந்த அமிலம் வந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இந்த காட்டன் துணியை வந்து நம்ம மேலே கட்டுறோம். நாம் இது தினமும் வந்து ஓப்பன் பண்ணி கலக்கி விடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கடிகாரத்தில் எப்படி முட்கள் சுற்றுதோ அது மாதிரி வந்து அந்த இதில் வந்து நம்ம கலக்கி விடணும். நம்ம இது தினமும் எடுத்து காட்டுறேன். இது தயாராக ஒரு 5 நாள் 6 நாள் ஆகிடும். இந்த 5 நாள் 6 நாள் இது தயாராகிடும். அப்புறம் நம்ம வந்து எடுத்து வந்து நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். 2 நாள்லேயே நம்ம வந்து இது சரியான முறையில் நம்ம தயாராகுதா அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 2 நாள்லேயே வந்து பார்த்தோம்னா புளிப்பான வாசனை வரும். அந்த புளிப்பான வாசனை வரும்போது ஓகே இது தயாராகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த 5-6 நாளில் வந்து பார்த்தோம்னா ஒரு விதமான பழ வாசனை வந்து அடிக்கும். அப்போது பழ வாசனை வரும்போது இந்த திரவம் வந்து சரியான முறையில் தயாராகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே ஒரு சாக்கடை வாசனையோ இல்லை கெட்ட வாசனையோ ஏதாவது வந்தால் இந்த திரவம் தயாரிக்கும் போது நம்ம எதோ தவறு பண்ணியிருக்கோம், இந்த திரவத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூரம் ஊற்றிடுங்க. தூரம் ஊற்றிட்டு திரும்பவும் புதுசாக நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். இதில் வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த திரவம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம திறந்து பார்க்கலாம். ஏன்னா தினமும் திறந்து வந்து நம்ம கலக்கி விடணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த திரவம் வந்து மறுநாள் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து அந்த கொஞ்சம் தெளிவாக மேலே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. இப்போ நம்ம வந்து குச்சி வச்சு நம்ம கிளறி விடலாம். குச்சி வச்சு கிளறிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் நம்ம துணியை போட்டு மூடிடுறோம். இது போல் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 5 நாள் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 நாளில் வந்து ஒரு புளிப்பு வாசனை வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி பழ வாசனை வரும். அப்போ வந்து நம்ம ஒரு தயாராகிடுச்சுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கட்டிட்டு நம்ம ஒரு 5 நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இது கோடைக்காலன்றதுனால சீக்கிரம் வந்து கண்டிப்பாக திரவமாக மாறிடும். இது வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது, நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும். அதனால் நான் செடிகளுக்கு கீழே வச்சிருக்கேன். இது நம்ம வந்து ஒரு 5 நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம் இது எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த திரவம் வந்து தயாராகிடுச்சு. ஏன்னா ஒரு 6 நாள் ஆயிடுச்சு இந்த திரவம் நம்ம தயார் செஞ்சு. இப்போ பார்த்தாவே நம்ம தெரியும் உள்ளே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக பபுள்ஸாக இருக்குது. இந்த பபுள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக பெருகி இருக்கு இந்த திரவத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாம்பழ வாசனை வந்து இதில் வருது. இது வந்து அந்த மாதிரி வாசனை வந்தாவே இந்த திரவம் வந்து நம்ம நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்ற ரொம்ப தயாராக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த திரவத்தை நாம் வந்து எதுலையாவது சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த திரவத்தை 2 முறையில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று வேர்களுக்கு ஊற்றும் போது வேர்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும். அதாவது அந்த மண் வந்து வளமடைஞ்சு அந்த வேர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். அதே போல் இந்த திரவத்தை நாம் பூச்சி விரட்டியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். செடிகள் மேலே இலைகள் மேலெல்லாம் வந்து பார்த்தோம்னா பூச்சிகள் அதிகமாக வரும் இல்லையா. அந்த நேரத்தில் இந்த திரவத்தை பூச்சி விரட்டியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த திரவத்தை நம்ம ஒரு டப்பாவில் ஒரு பங்கு எடுக்கிறோம்னா இது கூட 10 பங்கு தண்ணியை சேர்த்து தான் நாம் வந்து செடிகளுக்கு பயன்படுத்தணும். அதாவது வேர்களுக்கும் சரி இதை நம்ம அந்த இலைகளுக்கும் நம்ம வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்தும் போது ஒரு பங்குக்கு 10 பங்கு தண்ணியே வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி
அப்புறமா தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். நேரடியாக நம்ம பயன்படுத்தணும்னா அதிகமான நுண்ணுயிர்கள் இருக்கிறதால செடிகள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்து ஏதாச்சும் ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது இதை எடுத்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துகிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி 2 in 1 இது வந்து பயன்படும். இந்த நுண்ணுயிர் திரவத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இது பயன்படுத்திட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த திரவத்தை என் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் நான் தொளிச்சிட்டு வருவேன். தொளிச்சிட்டு நான் செக் பண்ணேன் இதில் வந்து எப்படி நுண்ணுயிர்கள் வருது அப்படின்றது. ஏன்னா நுண்ணுயிர்கள்லாம் நம்ம மண்புழு நம்ம மண்ணில் இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு. இதை வந்து நான் எடுத்து என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிற மண்ணில் வந்து நான் தொளிச்சிட்டு வந்தேன். ஒரு மாதமாக தொளிச்சிட்டு வந்தேன். சரி, அந்த மண்ணில் வந்து எப்படி வந்து மண்புழுக்கள்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி உயிரோட்டமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் அந்த மண்ணை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த மண்ணில் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நுண்ணுயிர் திரவத்தை என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நான் இருக்கிற மண்ணில் தொளிச்சிட்டு வந்தேன். அந்த மண் எப்படி வளமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், மண் நல்லா பொலன்னு இருக்குது. மண் நல்லாவே பொலன்னு இருக்குது. இப்படி மண் இருந்தாவே இதுக்குள்ளே வந்து வேர்களுக்கு வந்து காத்தோட்டம் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மண்ணை நான் கொட்டி காட்டுறேன். இந்த மண்ணில் வந்து மண்புழுக்கள் எப்படி இருக்குது, எப்படி வளமாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்குது. இந்த பாருங்க, ஃபுல்லாவே மண்புழுக்கள் தான். இந்த பாருங்க, இந்த நுண்ணுயிர் திரவத்தை நாம பயன்படுத்துறதால எவ்வளவு மண்புழுக்கள் இருக்கு பாருங்க. எடுக்கிற இடமெல்லாம் மண்புழு தான். இந்த மாதிரி மண்புழுக்கள் நம்ம வளர்க்குற செடிகள் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் இருந்தாவே செடி வந்து நல்லா ஆரோக்கியமா வரும். அப்ப இந்த நுண்ணுயிர் திரவம் நாம் பயன்படுத்தும் போது நான் வந்து இதுல மண்புழுவெல்லாம் விடலை, இதுலயே வளர்ந்தது தான். அது பாருங்க, எங்க கை வச்சு எடுத்தாலும் அங்க பாருங்க எவ்வளவு மண்புழுக்கள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வளர்க்குற செடியில வந்து பார்த்தோம்னா மண்புழுக்கள் இருந்தா சூப்பர் ரிசல்ட் தாங்க. அப்ப நம்ம மண்புழு உரத்தை வந்து நம்ம தனியா போடவே தேவையில்லை. இந்த ஒரே ஒரு திரவத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மண்ணும் சூப்பரா இருக்கும், எல்லாமே செடியும் நல்லா ஆரோக்கியமா வரும். இங்க பாருங்க எவ்வளவு மண்புழு இருக்கு பாருங்க. இந்த ஒரே ஒரு பாட்டில் வந்து இவ்வளவு மண்புழுக்கள் இருக்கு. இன்னும் கீழே எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கரைசலை ரெடி பண்ணி நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமா வரும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது போல மண்புழுக்கள் வந்து அதிகமாக வரும். மண்புழுக்கள் இருந்தாவே செடி வந்து ஆரோக்கியமா வரும். நன்றி.